டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எம்டி சால்னா செய்ய போகிறேன். இது வந்து பரோட்டா சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ். இது நம்ம இட்லி, தோசை, அப்புறம் பிரியாணிக்கு கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம எப்படி வீட்டிலே ஈஸியாக செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம். 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூடயே ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம் எடுத்திருக்கேன், 2 முந்திரி, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலை எடுத்திருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் அதில் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் அதிகமாக இருந்தால் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு 4 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதும் அதில் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 2 வெங்காயத்தை நான் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். இந்த குழம்புல நமக்கு வேறு வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறதில்ல, ஸோ வெங்காயம் தான் இதுக்கு நமக்கு டேஸ்ட்டு. வெங்காயம் இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் அதில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கி அது வந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது வதங்கணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணி இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த தக்காளியை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். நம்ம ஒரு 2 minutes இதை வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு அதில் இருக்க ரா ஸ்மெல் எல்லாம் போயிட்டு ரொம்பவே சூப்பராக திக்காக இருக்குது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய், அதை ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைல்யூட்டாக இருந்தால் தான் நம்ம கொதிச்சு வரும்போது இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போ நல்லா நமக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்மளோட எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சன்ஷைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.